all எல்லாருக்கும் வணக்கம் and welcome to Ashwini's Wonder Way. இந்த புது வீடியோவில் மறுபடியும் உங்களை மீட் பண்ணல நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த குளிர் பனியிலேயே காலையில் எழுந்திரிச்சு வெளியில் கிளம்பிட்டு இருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட தான். ஆக்சுவலி தும்கூரில் ஃபேமஸ் ஃப்ரைட் இட்லி கிடைக்குது. ஸோ அங்கே தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. இது வில்லேஜ் இட்லி, கங்காதர் கெசர்மோடு இட்லி ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ரோஸ்டட் இட்லி தான் ரொம்ப ஃபேமஸ். சும்மா கீலே மெதுக்கும் இட்லி தோசை எல்லாமே. அதை டேஸ்ட் பண்ண தான் நான் வந்திருக்கேன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நானும் இந்த ஹோட்டலில் டேஸ்ட் பண்ண போகிறேன். எப்படி இருக்குதுன்னு வாங்க காமிக்கிறேன். ஆக்சுவலி ஹோட்டல் ரொம்ப சின்ன ஹோட்டல் தான். அப்பத்துலேருந்தே இருக்குன்னு நினைக்கிற ஹோட்டல். இங்கே ஃபர்ஸ்ட் ஃபார்மர்ஸ்லாம் நிறைய வேலை செய்வாங்க, அவங்களுக்காக ஸ்டார்ட் பண்ணது. அது அப்படியே இம்ப்ரூவ் ஆகி யாரோ ஐடியா கொடுத்து அதுக்கப்புறம் கங்காதர் அவங்க கீ ரோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் கீ ரோஸ்ட். ஆக்சுவலி இங்கே கீ ரோஸ்ட்டு தான் ரொம்ப ஃபேமஸே. நீங்கள் பார்ப்பீங்க அவர் பண்ணிகிட்ருக்கிறது. ஆக்சுவலி இவரை நீங்கள் நிறைய வீடியோஸ்லேயும் பார்த்துருப்பீங்க. கூகுள் பண்ணி பாருங்கள். தும்கூர்லேயே ரொம்ப ஃபேமஸான இட்லி தோசை விட ஆக்சுவலி இட்லி தான் ரொம்ப ஃபேமஸ். இட்லியை ஸ்டீமில் நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு 10 minutes நல்லா கீலே ரோஸ்ட் பண்ணுவாங்களாம். மேலே ஃபுல் கோல்டன் ப்ரௌன் ரோஸ்டடாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே நல்லா கொலன்னு சாஃப்டாக இருக்கும் இட்லி. அதை டேஸ்ட் பண்ண தான் நாங்கள் காலையில் இந்த குளிரில் தேடி ஓடி வந்தோம். நிஜமாகவே சொல்லணும், சூப்பர். வாங்க உள்ளே போய் காமிக்கிறேன். அவர் அந்த கரண்டியில் எடுத்து ஊற்றுறது எல்லாமே ஆயில் கிடையாது, எல்லாமே கீ. அவ்வளோ கீ யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் கீ எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்களோ அதோட சார்ஜஸும் அதே மாதிரி தான் இருக்குது. நிஜமாகவே சூப்பர். அப்புறம் அவங்கள கேட்ட எந்த கீ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நந்தினி கீ அப்படின்னு சொன்னாங்க. நிஜமாகவே பெங்களூர் கர்நாடகாவில் இருக்கிறவங்களுக்குலாம் நந்தினியோட டேஸ்ட்டு தெரியும்னு நினைக்கிறேன். சிம்ப்ளி சூப்பர். அதனால தான் மேபி அந்த தோசை இட்லி எல்லா இடத்த விட அங்கே ரொம்ப டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ரொம்ப குட்டி ஹோட்டல் தான். அப்போ அவங்க ஆரம்பிச்சும் போது எப்படி இருந்துச்சோ இப்போ அவ்வளோ ஃபேமஸ் ஆகியும் அப்படியே தான் இருக்குது. ஆக்சுவலி அதுதான் அந்த ஹோட்டலோட ஸ்பெஷாலிட்டின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் டேஸ்ட் மாத்திரம் சிம்ப்ளி சூப்பர். அதை சொல்லவே முடியாது. நாங்கள் ஃபேமிலியாக தான் போயிருந்தோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. கிறிஸ்மஸ் நெக்ஸ்ட் டே அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், கிறிஸ்மஸ்க்கு நெக்ஸ்ட் டே. பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மசால் தோசையிலே மினி மசால் தோசை உங்களுக்கு தராங்க. டேஸ்ட்டில் எந்த காம்ப்ரமைஸுமே இல்லை, சேம் டேஸ்ட் தான் இருந்தது. சட்னிஸுமே உங்களுக்கு 3 types ஆஃப் சட்னி தராங்க. ஒரு வடை கொடுப்பாங்க. நல்லா இருந்தது, ரொம்ப டேஸ்டியாக டெலிஷியஸாக இருந்தது. இது வரைக்கும் அந்த இட்லி நான் எங்கேயுமே சாப்பிட்டது கிடையாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நான் தோசை டேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இட்லியும் டேஸ்ட் பண்ணேன். இட்லியுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, கோல்டன் ப்ரௌன் அப்படின்னு கலரில். ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருந்தது இட்லி. நெக்ஸ்ட் டைம் வீட்டில் அப்படியே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன். பார்க்கலாம். ஜஸ்ட் வெறும் நம்ம இட்லி செஞ்சதுக்கப்புறம் 10 minutes நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம தவாவில் போட்டு வெறும் கீலையே நம்ம ஃப்ரை பண்ணணும், ரோஸ்ட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு அந்த டேஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு தடவை நம்ம வீட்டில் ட்ரை பண்ணுறேன். அதை நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன், பார்க்கலாம். ஆக்சுவலி என்னை விட என்னோடய பசங்களுக்கு இவர்களுக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அம்மா இதே தர இட்லி வைக்கும், இதே தர மடன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் டேவும் போடலான்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் ரொம்ப கேட்டுட்டு இருந்தாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. சிம்ப்ளி சூப்பர் அப்படின்னு தான் நான் சொல்வேன். பிரேக்ஃபாஸ்ட் ஆகி வெளியில் டீ தேடிட்டு இருந்தோம். டீ ஆர் காஃபி. எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம் டீ ஆர் காஃபி குடித்தா இன்னுமே 100% சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். பட் ஆனால் அங்கே கிடைக்கல, வீட்டுக்கு தான் போட்டு குடித்தோம். அண்ட் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் நிஜமாகவே எப்போவுமே ஹரிபரியாக எவ்ரி மார்னிங் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். ஆனால் அன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. நல்ல வயிறு நிறையா நல்லா சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் bye from Ashwini. Thanks for watching. I'll catch you in another nice video. Until then, bye from Ashwini. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye.